Hey guys, welcome back to our channel. Class 20 ல bride face தான் நம்ம வந்து பார்க்க போறோம். Bride face வந்து எப்படி draw பண்ணனும் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் இப்ப பென்சில்ல draw பண்றத நீங்க rough noteல வந்து practice பண்ணிக்கோங்க. and இதையும் நீங்க வந்து உங்க class noteலயும் மெஹந்திக்குன்னு class work வச்சிருப்பீங்க இல்லையா அதுல வந்து நான் பென்சில்ல draw பண்றத நீங்க black pen வச்சு draw பண்ணுங்க. அப்பதான் எவ்வளவு நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். இதே நீங்க பென்சில்ல வரைஞ்சீங்கன்னா அது வந்து ஸ்மெட்ஜ் ஆன மாதிரி அங்க இங்க கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி ஆயிடும். சோ உங்களுக்கு மறந்தாலுமே எப்படி ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்றது வந்து தெரியாது. அதனால நீங்க வந்து black pen வச்சு வரைங்க. 3/4 bride face வந்து எப்படி வரையது அப்படின்றத நான் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ளஸ் சிம்பல் வந்து போட்டுக்கணும். ப்ளஸ் சிம்பல் வந்து போட்டுட்டு அது வந்து அந்த ஐ லுக் தான் மெயின். ஐ லுக் வந்து கிராஸா நம்ம பார்க்கறோம் அப்படினா கிராஸா அந்த ஐ லுக் வந்து வைக்கணும். அந்த ஐ பால்ஸ் இருக்கு இல்லையா அத வந்து லெஃப்ட் சைடு பார்க்கறாங்க அப்படினா லெஃப்ட் சைடு மாதிரி வைக்கணும். ரைட் சைடு பார்க்கறாங்க அப்படினா ரைட் சைடு வந்து ஃபேஸ் வந்து டேன் ஆன மாதிரி டிரா பண்ணிட்டு அந்த ஐ லுக்கையும் ரைட் சைடு பார்க்கற மாதிரி வைக்கணும். plus symbol draw பண்ணிருக்கோம் இல்லையா அதுல வந்து straight lineல vertical lineல வந்து nose lip வந்து draw பண்ற மாதிரி இருக்கும். horizontal lineல தான் நம்ம eyeballs அந்த eyebrows அதெல்லாம் draw பண்ற மாதிரி இருக்கும். vertical lineயும் horizontal lineயும் touch பண்ற மாதிரி அது வந்து கனெக்ட் பண்ணனும். jaw line வந்து கனெக்ட் பண்ணனும். first step second step third step இந்த மாதிரி நான் draw பண்ணியிருக்கிறத நீங்க கம்பல்சரி வரையணும். வரைஞ்சாதான் உங்களுக்கு வந்து இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியும் ஞாபகம் இருக்கும் அப்படினு இப்ப ஞாபகம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஃபியூச்சர்ல நீங்க வந்து ஏதோ டவுட்ஸ் அப்படினு உங்க நோட்டை வந்து பாக்கும்போது உங்களுக்கு வந்து மறந்துறலாம். சோ இந்த மாதிரி first step second step இந்த மாதிரி வரைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ கம்பல்சரி நீங்க இத வந்து draw பண்ணனும். figure work பொறுத்த வரைக்கும் இல்ல எனக்கு டிராயிங்லாம் வராத சிஸ்டர் என்னாலலாம் பண்ண முடியாது அப்படினு யாரும் சொல்ல வேண்டாம். கண்டிப்பா நீங்க வந்து பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே வரும். நமக்கு வராது அப்படினு எதுமே கிடையாது. சோ எல்லாரும் பிராக்டீஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க வந்து உங்க கிளாஸ் வொர்க் நோட்ல வந்து நீங்க டிரா பண்ணுங்க. கண்டிப்பா வரும். உங்களுக்கே பரவாயில்லை நம்மளே டிரா பண்ணிட்டோம் அப்படினு தோணும். ஓகேங்களா? சோ எல்லாராலயும் முடியும். டிரா பண்ணுங்க. figure work தான் மெயினா bridal theme அப்படினாலே உங்களுக்கு figure workலாம் கண்டிப்பா வந்து கேட்பாங்க. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படினா கண்டிப்பா figure work வந்து வேணும் அப்படினு கேட்பாங்க. figure workக்கு தான் நிறைய பிரைஸும் நீங்க வந்து earn பண்ண முடியும். மத்த டிசைன்ஸ்க்கு கூட கம்மியா தான் இருக்கும். பட் figure work theme base இதெல்லாம் நீங்க டிரா பண்ணும்போது பிரைஸ் வந்து நீங்க எக்ஸ்ட்ராவே அவங்க கிட்ட இருந்து பேமெண்ட் வாங்கலாம். YouTube சேனல்ல நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்றீங்க எப்படி ஜாயின் பண்ணனும் சிஸ்டர் இந்த கோர்ஸ்ல சர்டிபிகேட் கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணனும் சர்டிபிகேட் எப்படி நாங்க வந்து எங்களுக்கு நீங்க தருவீங்க சென்ட் பண்ணுவீங்க அப்படிங்கற டீடைல்ஸ்லாம் கேக்குறீங்க. நீங்க வந்து இந்த கோர்ஸ் டீடைல்ஸ் Instagram ID நான் வந்து ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன் இல்லையா இந்த Instagram IDக்கு நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணீங்கனா நான் உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் ஷேர் பண்ணுவேன். ஐ நோஸ் லிப் இந்த மூணுமே உங்களுக்கு டிரா பண்ண தெரிஞ்சிருச்சுனா எந்த சைடு பார்க்க இருக்காங்க ஸ்ட்ரைட்டா இல்ல 3/4 ஃபேஸா சைடு ஃபேஸ் இதெல்லாம் எந்த சைடுல இருக்காங்க அந்த மாதிரி நீங்க வந்து டிரா பண்ண தெரிஞ்சிருச்சுனா அப்படினா நீங்க என்ன டிசைன்னாலும் உங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பா உங்களால நீங்க வந்து டிரா பண்ணிடலாம். சோ இதெல்லாம் தான் பிராக்டீஸ் பண்ணிருக்கேன் இதெல்லாம் தான் வரும் அப்படினு கிடையாது. எல்லாமே நீங்களா யோசிச்சே வரைஞ்சிரலாம். அவங்க வந்து சிஸ்டர் சும்மா ஒரு மேரேஜ் தீம் மாதிரி மேரேஜ் ஃபிகர் வந்து வரைங்க தாலி கட்டுற மாதிரி மணப்பெண்ணுக்கு தாலி கட்டுற மாதிரி வரைங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க அப்படினா நீங்க அதே மாதிரி கூட டிரா பண்ணலாம். அவங்க சொல்றத வச்சு கூட உங்களால வரைய முடியும். இந்த மாதிரி பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படினா இப்போ ஒருத்தங்களோட ஃபேஸை அப்படியே வரையணும் அப்படினா நீங்க போர்ட்ரைட் கிளாஸ் தான் அட்டெண்ட் பண்ணனும். போர்ட்ரைட் கிளாஸ் வந்து நான் இன்னும் கமிங் வீடியோஸ்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். சோ போர்ட்ரைட் கிளாஸ்லயே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஃபேஸ் எப்படி வரையுது அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கிள் ஷேப்ல டிரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சர்க்கிள்ல வந்து சென்டர்ல ஒரு டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். டாட் மார்க் பண்ணிட்டு அதுல வந்து ஹரிசாண்டலா 2 லைனும் வெர்டிகலா ஒரு லைனும் நம்ம டிரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து சின் ஏரியாக்காக V ஷேப்ல அந்த சர்க்கிளுக்கு கீழ வந்து V ஷேப்ல நம்ம டிரா பண்ணிக்கணும். அந்த V ஷேப்ல வந்து நமக்கு லிப் வந்து வரையணும். அதுக்காக தான் அந்த V ஷேப் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அந்த டாட் வச்சோம் இல்லையா அந்த இதுல வந்து ஐப்ரோஸ் ரெண்டு பக்கமும் வரைஞ்சிட்டு ஐபால்ஸும் அந்த ரெண்டு லைன்லயே நம்ம வரைஞ்சு முடிச்சிடலாம். இந்த லைன்ஸ் வந்து நீங்க கம்பல்சரி போடணுமா அப்படினு
கேட்டால் கிடையாது. இதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான். நெக்ஸ்ட்டு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு வரைய தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு பிரைடோட கையில் போய் நம்ம இந்த மாதிரி மார்க்கிங் லைன் போட்டுட்ருக்க முடியாது இல்லையா? ஸோ போடனாலும் போடலாம். அது அப்போ போடும்போது மெஹந்தியை வச்சு நம்ம போடும்போது ரொம்ப லைட்டாக தெரியவே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி லைட்டாக, நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, பட் உங்களுக்குமே உங்கள் ஒர்க்கை பிடிச்சி உங்களை வந்து புக் பண்ணுறாங்க ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை ரிலேஷனில் அந்த மாதிரி. அப்போ நீங்கள் அவங்களுக்கு வரையும் போது இந்த மார்க்கிங் லைன் போட்டே வரையலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கை வந்து நம்ம யாருக்காவது போட தான் பழகும். ஸோ நீங்கள் வந்து ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ரொம்ப லைட்டாக நீங்கள் வந்து போட்டுட்டு இதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டு எங்கே அந்த லைன்ஸ் வந்து கொஞ்சம் தெரியுதோ அதை வந்து நீங்கள் உங்களோட கோன் டிப் இருக்கு இல்லையா, அந்த டிப்பில் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த டிப்பை வச்சு அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா தெரியாது, அவங்க பிரைடோட ஃபேஸ் மட்டும்தான் தெரியும். நீங்கள் மார்க் பண்ண எதுவுமே தெரியாது. ஆனால் நீங்கள் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் இந்த மாதிரி மார்க்கிங் லைன்ஸ்லாம் போடவே தேவையில்லை, டைரெக்டாகவே வரைஞ்சிடலாம். பிரைடுக்கு வந்து நம்ம ஐ வரையும் போது விங்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா லென்த்தியாக வரைஞ்சோன்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாய்ஸுக்கு வந்து விங்ஸ் வரைய தேவையில்லை. இப்போ கேர்ள்ஸுக்கு வந்து அந்த விங்ஸ் போட்டால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். விங்ஸ் போட்டு பொட்டு வச்சா தான் அது வந்து அந்த லுக் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஜுவல்ஸ் அண்ட் ஜிம்காஸ் இதெல்லாம் கஸ்டமைஸ் நம்மளாம் என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதை கூட நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஃபிகர் ஒர்க்கு வந்து நம்ம ஷேடிங்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். அது நான் உங்களுக்கு மெஹந்தி வச்சு ட்ரா பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி ட்ரா பண்ணணும் ஸ்ட்ரைட் ஃபேஸுக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லி கொடுத்துட்டேன். பட் நான் இப்போது வரைகிறதையும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து நம்ம இந்த டிசைன் வந்து ஒரு செயின் அண்ட் ஜும்காஸ் ஹெட் போர்ஷன் எல்லாமே ட்ரா பண்ணதுனால அது வந்து தெரியல. ஸோ நான் வந்து பக்கத்துலேயே அதே மாதிரி சர்க்கிள் ஷேப்பு அண்ட் வி அந்த ஷேப் போட்டு வரைஞ்சி வச்சுருக்கேன். இதையும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணுங்கள். அப்போ தான் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றது வந்து தெரியும். ஐப்ரோஸ் வந்து நம்ம எப்போ ட்ரா பண்ணும்போதும் நல்ல ஒரு ஐப்ரோ வந்து ரெண்டு பக்கமும் தூக்கி இருக்கிற மாதிரி வரையணும். ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்ட்ரைட் லைன் மாதிரி ஐப்ரோஸ் போட்டோன்னா ஐ லுக் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் பாவமாக இருந்த மாதிரி அப்படி தெரியும். இதே இது நீங்கள் நல்லா தூக்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்மைல் பண்ண மாதிரி அண்ட் பார்க்கறதுக்கே ரொம்ப லுக்கு வந்து ஐ லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஐப்ரோஸ் வந்து ரெண்டு சைடுமே நல்லா தூக்கி கர்வ் மாதிரி கொஞ்சம் தூக்கி நீங்கள் இருந்து ட்ரா பண்ணுங்கள். அண்ட் பிந்தி பொட்டு வைக்கும்போது ரெண்டு ஐப்ரோஸ்க்கும் சென்டராக வைங்க, அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அண்ட் சைடு நோஸு சைடு லிப்ஸு இதெல்லாம் நான் வந்து ஸ்ட்ரைட் லிப்பு எப்படி வரையணும், சைடு ஃபேஸுக்கு லிப்பு எப்படி வரையணும் அப்படின்றதையும் எழுதியிருக்கேன். இந்த எழுதுறதையும் நீங்கள் வந்து பெண்ணை வச்சு எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் அது வந்து மறக்காது. ஐபால்ஸ் வந்து நம்ம ஷேடிங்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் ஒயிட் கலரில் தெரிகிற மாதிரி நம்ம வந்து அந்த இடம் மட்டும் சென்டரில் கொஞ்சம் நம்ம வந்து சர்க்கிள் பண்ணி அந்த ஒயிட் கலரில் மட்டும் ஷேடிங்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம ஐ கான்டாக்ட் வந்து எதை பார்க்குது அப்படின்றது தெரியும். நம்ம இப்போ க்ராஸாக பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஒயிட் கலரை வந்து க்ராஸாக நம்ம சர்க்கிளில் மார்க் பண்ணோன்னா அது வந்து தெரியும். அது ஒரு பிரைட்னஸ் கொடுக்குற மாதிரி ஸ்பார்க்கிள் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஒயிட் கலரை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஷேடிங்ஸ் கொடுக்காம அந்த ஒயிட் கலர் சென்டரில் தெரியுது இல்லையா, அதை வந்து நீங்கள் வச்சுருக்கணும். அந்த ஒயிட் கலர் அந்த ஐபால்ஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிளாக் கலர் பண்ணிடாமல் கொஞ்சம் சென்டரில் அந்த ஒயிட் கலரை மட்டும் அப்படி விட்டு வச்சுருங்க. வீடியோஸில் நான் வந்து வரையும் போது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தென் இப்போ நம்ம வந்து பாய் தீம்க்கு வந்து பியர்டு இருக்கிற மாதிரியும் வரையலாம், இல்லை இல்லாத மாதிரி வரையலாம். நான் வந்து இப்போ தாடி அது இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன்.
ஹிந்தி கிளாஸில் வந்து மிக்ஸாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க. ஸோ மிக்ஸாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபிகர் ஒர்க் வரைகிறதுக்கு 0.38 mm நீடில் வந்து யூஸ் பண்ணி கோன் வந்து ரோல் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இந்த ஃபிகர் ஒர்க் வந்து வரைகிறதுக்கு ரொம்ப தின்னாக இருக்கும். 0.38 யூஸ் பண்ணலாம், 0.5 யூஸ் பண்ணலாம், 0.7 தான் யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து அதோட டிப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த நெத்திச்சுட்டி, அதுக்கப்புறம் கம்மல், இந்த ஜும்காஸ், இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஹம்ப் வந்து கொடுத்தோம்னா அது இன்னும் நம்மளுக்கு ஏதோ ஒரு தொங்குற மாதிரி, பீட்ஸ்லாம் தொங்குற மாதிரி காட்டும். ஸோ ஹம்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெத்தியில் பார்த்திங்கன்னா நம்ம நெத்திச்சுட்டி ட்ரா பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஹெட்டில் வந்து பேர்ல்ஸை வச்சு நம்ம வந்து அலங்காரம் பண்ண மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து செயினுக்கும் நம்ம வந்து சர்க்கிள் போட்டு டாட் வச்சு ஹம்ப்பு போட்டு செயின் மாதிரி நம்ம வைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். செயினுக்கு வந்து வைன்ஸு, டியர் ட்ராப்ஸ் எதுனாலும் ட்ரா பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து பேர்ல்ஸ் மாதிரி ஒரு தொங்குற மாதிரி இருக்கும். கிறிஸ்டின்ஸ்க்கு பிரைடை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃப்ராக் மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் saree மாதிரியும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம், அண்ட் ஃப்ராக் மாதிரி கவுன் வரைகிற மாதிரியும் ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா லெஹங்கா மாதிரி நம்ம இஷ்டம் தான், எப்படின்னாலும் ட்ரா பண்ணிக்கலாம். அண்டு இந்த ட்ராயிங்க்கு நீங்கள் வந்து கீழே நான் ஸ்கர்ட் வந்து ட்ரா பண்ணலை, ஹாஃப் சைடு தான், நான் வந்து ஹாஃப் சைஸ் தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்கர்ட்டும் இதுக்கு வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்கர்ட் ட்ரா பண்ணி கூட நீங்கள் எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். தலையில் வந்து துப்பட்டா போடுற மாதிரி ஒரு ஷால் போடுற மாதிரி வரைஞ்சிருக்கேன். அண்ட் அந்த ஷாலுக்கு வந்து நம்ம என்ன டிசைன்னாலும் கொடுத்துக்கலாம். ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம வந்து நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுக்கலாம், அண்ட் நார்மல் ஃபில்லிங்ஸ் கூட கொடுக்கலாம். ஃபிகர் ஒர்க்கில் வந்து நம்ம யோசிக்கிறது தான், நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை வந்து அவுட்புட்டை வந்து நம்ம வரைஞ்சி அதை வந்து காட்டணும், அவ்வளோதான். மற்றபடி நம்ம மெஹந்தியில் என்னென்ன ஃபில்லிங் ஒர்க்கு, கட் ஒர்க்கு, நெகட்டிவ் ஃபில்லிங்ஸு, அப்புறம் ஒரு எலஃபண்ட் டிசைன், பீகாக் டிசைன், என்னென்ன நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருக்கோமோ, கிரிட் டிசைன், எதனாலும் நம்ம வந்து ஃபிகர் ஒர்க்குக்கு நம்ம வந்து அதை வந்து இன்புட் பண்ணிக்கலாம். அதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு வந்து என்ன டிசைனாலும் இதில் உள்ளதை, ஏன்னா நம்ம நார்மல் ட்ரெஸ்லேயுமே என்னென்ன டிசைன்லாம் இருக்குது அதே மாதிரி கூட நம்ம இதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் போடணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது.
ஷால்ஸில் வந்து நெட் கிளாத் இருக்கும் இல்லையா, நெட் கிளாத்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப லைட்டாக அங்கங்கே ஷேடிங்ஸ் கொடுத்தா போதும். இப்போ ரொம்ப திக்கான ஷால் இருந்துச்சுன்னா நம்ம பார்டர் கொடுத்துட்டு பார்டர் ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே ஃபுல்லாக நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங்ஸு இல்லைன்னா நார்மல் ஃபில்லிங்ஸு லோட்டஸ் டிசைன் எதுனாலும் கொடுத்துட்டு நம்ம ஷேடிங்ஸு கொடுத்துக்கலாம். பட் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது அப்படின்னா இப்போ நம்ம அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே நம்ம டிசைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸு உள்ளே உள்ள ட்ரெஸ்ஸும் தெரியணும். அண்ட் நெட் டிசைன் அப்படின்றதுனால கொஞ்சம் அங்கங்கே மட்டும் நம்ம ஷேடிங்ஸ் கொடுத்தா போதும். டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு மணமகன் தொப்பி, இப்போ சில ஊரில் வந்து தொப்பிலாம் வைப்பாங்க. ஸோ அந்த தொப்பி வச்சு அதுக்கு இந்த தொப்பிக்கு கீழே துணி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த துணியை வந்து ஃப்ரண்ட் சைடு இருக்குது. ஸோ அந்த துணிக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன், கோட்டுக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன், அந்த ஷாலுக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே தனித்தனியாக நம்ம வந்து வரைஞ்சி வேறு வேறு டிசைன் போட்டால் தான் அது வந்து தெரியும். எல்லாத்துக்கும் ஒரே டிசைன் போட்டோன்னா அது ஃபுல்லாக ஒரே கோட் மட்டும்தான் தெரியும். ஸோ ஷாலுக்கு தனி டிசைன், கோட்டுக்கு தனி டிசைன், அந்த கிளாத்துக்கு ஒரு தனி டிசைன் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் தனித்தனியாக நம்ம ட்ரா பண்ணணும். அண்ட் ஹேண்டுக்கு வந்து ஷேடிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஷேடிங்ஸ் கொடுத்தா தான் ரொம்ப கொச்சன்னு இருக்காது, அது ஹேண்டுன்னு தனியாக தெரியும். இந்த 2 டிசைனுமே நான் ஹாஃப் லென்த்து தான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல் லென்த்து கூட ட்ரா பண்ணலாம், உங்கள் இஷ்டம் தான்.
இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு மணமகனும் மணமகளும் மாலை மாற்றுற மாதிரி ஒரு மேரேஜுக்கு மாலை மாற்றுவாங்க இல்லையா, இதே மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த டிசைன் வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமே தனித்தனியாகவும் இவங்களை வந்து வரையலாம். லெஃப்ட் சைடு மணமகனும் ரைட் சைடு மணமகளும் இருக்கிற மாதிரியும் நீங்கள் வரையலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ஹேண்டில் கூட இந்த ரெண்டு பேருமே இருக்கிற மாதிரியும் ட்ரா பண்ணிக்கலாம். இவங்க வந்து குர்த்தி ட்ரெஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த நீ வர முட்டு வரைக்கும் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ட்ரெஸ் மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஸ்பைரல் தான் நான் ட்ரெஸ்ஸுக்கு கொடுத்துருக்கேன். கை டிசைன் கை வந்து தனியாக காட்டுறதுக்காக கிரிட் டிசைன் வந்து கொடுத்துருக்கேன். மணப்பெண் வந்து நம்ம சைடு போஸ்டில் தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களுக்கு கையில் மட்டும் கொஞ்சம் ஒரு டிசைன் ஹேண்டில் மட்டும் ஒரு ஒர்க் பண்ண மாதிரி கொடுத்துருக்கேன். மற்ற இடம் வந்து பிளெயினாக தான் கொஞ்சம் நார்மல் டிசைன் மாதிரி தான் கொடுத்து நம்ம ஷேடிங்ஸ் கொடுத்தாலே கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் பேக்கில் வந்து அவங்க ஒரு ஜடை பின்னி போட்டு பூ வச்ச மாதிரி வரைஞ்சிருக்கேன். மணப்பெண் கையில் வந்து மெஹந்தி வச்சு பேங்கிள் போட்ட மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மகன் கையிலையும் வாட்ச் போடுற மாதிரி கூட ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ரிங் மூக்குத்தி வந்து ஆப்ஷனல் தான், வரையலாம். சில இடத்துல வந்து இந்த மாதிரி மூக்குத்தி போட்டிருப்பாங்க இல்லையா, அதனால நான் உங்களுக்கு அதை வந்து வரைஞ்சி காமிச்சிருக்கேன். மாலையில் வந்து லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் டார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த லைன்ஸை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஜடை பின்னிருக்கோம் இல்லையா, அந்த ஜடையும் கொஞ்சம் டார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.